புத்திசாலித்தனமா யோசி. வடநாட்டில் யோசிக்கிற மாதிரி இங்கே யோசிச்சுன்னா ஏமாந்து தான் போவோம், பார்த்துக்க. அதாவது என்னைக்குமே நம்ம சொந்தமா உள்ள வந்து நின்று நம்ம சொந்தமா ஒன்று அறுவடை பண்றோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வேற. அடுத்த முதுகுல சவாரி செஞ்சு அதுல அறுவடை பண்ணணும்னு நினைச்சுன்னா கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. மறுபடியும் சொல்றேன், திரும்பி கூட நிக்க முடியாது. விஜய்க்கு முட்டு கொடுத்து கட்சி பேரை வாங்கி கெட்டுக்காதீங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி உட்காந்து உங்க பேரு உங்க கட்சி பேரை காப்பாத்திங்க. இது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். நாளைக்கு ஓட்டு விழாது, அவ்வளவுதான். அவன் பண்ற இப்ப எல்லா சேட்டைக்கும் நீ பதில் சொல்ற மாதிரி ஆயிடும். நீ முட்டு குடிச்சினா அப்புறம் உன்னை கேள்வி கேட்போம், பாத்துக்க. ஆனா கன்ஃபார்ம் மட்டும் ஆகட்டும், விஜய் கூட எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் சரிடா, அது திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி, நான் ஓட்டு கிடையாது. போ, உனக்கு எதிராக உட்காந்து 4 இல்லை 3 மாசம் பிரச்சாரம் பண்றதுதான் வேலையே. முட்டை கொடுக்குற முட்டு கள்ளக்காதலுக்கு போய் ஊர்ல இருக்கிற நல்ல காதலுக்கே இங்க முட்டு கொடுக்க ஆளு காணுமா? இதுல கள்ளக்காதலுக்கு முட்டு கொடுக்குறாங்க. அவர் பர்சனல் ப்ரோ, அவர் பர்சனல். நாம ஏன் ப்ரோ பேசணும்? அரசியல்வாதிகளுக்கு எங்கேந்திரா பர்சனல் வந்துச்சு? என்னடா அவனை இந்த டயலாக் எடுத்துட்டு எல்லாம் சுத்துறீங்க ஆகும்னா எல்லா இடத்துலயும்? அரசியல்வாதிக்கு ஏது பர்சனல்? பொது வாழ்க்கைக்கு நீ வந்துட்டீங்கன்னா உனக்கு ஏது பர்சனல்? லூஸ் குதிங்க தரமா உட்காந்து கடுப்பு. ஒயிட் பேர் இல்ல கொஞ்சம் இருங்க. ஏன்பா கீழ இருந்து ஸ்மைலி மட்டும் போறீங்க, மேல வந்து பேசினா பேச மாட்டீங்க. மேல அவங்களாம் விஜய் ரசிகர்கள். டிவைஸ் பண்றது பர்சனல் கபிலன். டொமஸ்டிக் வயலன்ஸ்ல எப்படி பர்சனல் ஆக போகுது கபிலன்? வீட்டுக்குள்ள நடக்கிற வரைக்கும் தான் அது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. வீட்டு வாசலை தாண்டிடுச்சுனாலே அது பொது பிரச்சனை ஆயிடுது. வாசல்ல வந்து இப்போ கிராமத்துலலாம் அந்த சண்டை போடுவாங்க தெரியுங்களா? வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கலாம், நீ பெட்ரூம்ல நீ சண்டை போட்டுக்கலாம், ஹாலில் சண்டை போட்டுக்கலாம். அது ஒன்று பெட்ரூம்ல இருக்கிற வரைக்கும் தான் புருஷன் பொண்டாட்டி. இதுல ஒன்று சொல்றேன், கூட்டு குடும்பமா இருந்ததுன்னா. அதுவே நீ ஹாலுக்கு வந்தீங்கன்னா அது வந்து அப்புறமா அப்பா மாமனார் எல்லாம் கேட்பாங்க. ஹாலை தாண்டி வாசலுக்கு வந்துச்சுன்னா தெருவில் போற வரோம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து கேட்பான். நீ தெருவுலேருந்து தாண்டி நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போயிடுச்சுன்னா போலீஸ்காரங்கலேருந்து வக்கீல்லேருந்து எல்லாம் வந்து கேட்பான். அப்புறம் அது கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஊரே கேட்க தான் செய்யும். பொது வாழ்க்கைக்குன்னு ஒரு மனுஷன் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா, பொது வாழ்க்கைன்னா என்ன? அரசியல்வாதி நீ வந்துட்டினா உனக்கு பர்சனல்லாம் ஒரு வெங்காயமே கிடையவே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அரசியல் தலைவர்கள்லாம் வந்து மற்ற ஊர் பஞ்சாயத்துலாம் தலையிடுறாங்கல்ல, மற்றவங்க எல்லா பஞ்சாயத்துல கருத்து சொல்றாங்கல்ல, அப்போ அவங்க பிரச்சாரங்கள்ல இங்கே மக்கள் கருத்து சொல்லக்கூடாதா? என்ன நியாயம் இது? இல்லை நான் கேட்குறேன், என்ன நியாயம் இது? அன்னைக்கு வந்து நயினார் கோபி வந்து திரிஷா பத்தி பேசிட்டாரு, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சாங்களே எல்லாம் பெண்கள், பெண்மணிகள், மாதர் சங்கங்கள், பெண் போராளிகள். இப்ப விஜய் கேட்டு இப்ப அழுத்தம் கொடுங்க விஜய்க்கு. மசாஜ் தான் பண்ணுவாங்க அவங்களாம். இப்ப இதே இந்த கவுன்சிலரு சின்ன சின்ன பதவியில இருக்கவனுங்கெல்லாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தா உடனே அவர் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டாருன்னு ஒரு அறிக்கை விட்டுருவானுங்க. எல்லா கட்சியிலயும் சரி எதிர்கட்சியிலயும் சரி எதிர்ப்பு வரும். இவன் வந்து வெளிப்படையா பண்றாப்புல. மத்த ஜேர்னலிஸ்ட் பேசுறானுங்க, ஓகே. லேடிஸ் ஜேர்னலிஸ்ட்லாம் பேச மாட்டாங்க, எல்லாம் பயப்படுறாங்க. லேடிஸ் இருக்கிற லேடிஸ் எல்லாம் போறான்னு சொல்றேன் பயப்படுறாங்க. இப்போ எப்படின்னா ரோட்ல போறோம், ஒரு 4 பொறுக்கி நிக்குது, அதுக்கு நம்ம போய் எதுக்கு அட்வைஸ் பண்ணோம் அப்படி ஒதுங்கி போவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப டிவிக்கு ட்ரீட் பண்றாங்க எல்லாம். ஒரு நல்லது சொல்லணும்னா கூட இந்த பொறுக்கி என்ன பண்ணுமோ அப்படின்னு தான் ஒதுங்குறாங்க. நல்ல இமேஜ் உனக்கு. நான் ஒண்ணு கேட்கலாம்னு நினைச்சேன் உங்ககிட்ட. ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு வந்து ஸ்பேஸுக்கு கூப்பிட்டு வருங்க அப்படின்ட்டு. நான் அதான் ஐ விட்னஸ் சொல்லிருந்தாங்க. அதுகிட்ட ஏதோ உண்மையை கண்டறியும். அந்த போட்டோ நீங்க பாக்கலையா? அந்த போட்டோ நீங்க பாக்கல? அந்த நாயோட கண்ணை பாருங்க, நாய் தலைய பாருங்க, நாய் எங்க திரும்பி பாக்குது? நாய் நேரா பாக்குது. அதே கூப்பிட்டு என்னன்னு கேட்போம். இல்ல நாய்க்குட்டி அண்ணாந்து பாக்குதா நேரா பாக்குதா? இல்ல அந்த நாயை கூப்பிட்டு கம் டாடி கிட்ட போ அப்படின்னா போயிடும். பாத்தீங்களா எவ்வளவு ஐடியா வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க. அது முதல்ல ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டான், டாடி கிட்ட போனா விஜய் கிட்ட போயிடும். ஆக்சுவலி டிக்டாக் வந்து
ஏ டாமி ஏந்திரு ஏய் அப்படின்னுல. நாட் ஓன்லி டாக் ஆன்டி, ஆல் அனிமல்ஸ் லைக் அந்த அப்படின்னு. மாதிரி இல்ல. அது இவன் அவ்வளவு வெளிப்படையா பண்றதுனால தான் அது விமர்சனம் ஆகுது. எவ்வளவு பேரு இந்த மாதிரி ரெண்டாவது இது போறதெல்லாம் இருக்கு. பட் அது வந்து ப்ராப்பரா 2 பேரும் மியூச்சுவலா பேசி டிவர்ஸ் பண்ணிட்டு பொது வெளியில அது அசிங்கமாக்காம. இது இப்ப நீங்க சொல்ற இந்த மேட்டர் வந்து நீங்க மத்த அந்த விஜய் ஃபேன்ஸ் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்குது. நீங்க கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. விஜய் ஃபேன் சொல்ற பாயிண்ட் என்ன சொல்றானுங்க அவங்க பரதேசிங்க? இதைத்தான் அது சொல்றானுங்க, தெரியல எனக்கு. இதைத்தான் சொல்றானுங்க. யார் வீட்லயும் நடக்காததா விஜய் மட்டும் என்ன இல்ல, வெளிப்பட்டாரா? நான் அதை அப்படிதான் சொல்ல வரல. நான் அதை சொல்ல வரல. நான் சொல்றது நடந்த எல்லாரும் என்ன பண்ணாங்க, முன்னாடி பேசி சுமூகமா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பொது வெளியில வருவாங்க. இது வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. எந்த முட்டா பயலாச்சு மாஸ்க் அப்படியே இந்த எதுனா வெட்ட வெளியில முகமுடி போட்டுட்டு பேங்க்ல நடந்து போற மாதிரி. ஏன்னா இவனுக்கு வந்து அறிவே கிடையாது. எப்ப வந்து திருட வரணும், எப்படி வந்து திருட வரணும்ன்ற தெரியாம போய் திருட மாட்டேங்க. எல்லார் வீட்லயும் நடக்குது, நம்ம வீட்டுல மட்டும் என்ன சார் இதுவா? எல்லார் வீட்லயும் நடக்குதுன்னா எல்லார் வீட்ல எல்லாம் நடக்கல ஐயா. இது எல்லாம் எல்லார் வீட்லன்னு சொல்லி தமிழ்நாடு அசிங்கப்படுத்த கூடாது. நம்ம இல்ல சொல்றேன் கேளுங்க. அதையே ஹேண்டில் பண்ண தெரிய முட்டாப்பையெல்லாம் இருக்கான்ல இவன். அவன் இருக்கட்டும் இருங்க. அவனுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய இந்த விஜய் பொண்ணுங்க, இந்த விஜய் கட்சியில இருக்கக்கூடிய கட்சியில இருக்கிற பொம்பளைங்க, அவன் அவங்களுக்கு குடும்பத்தையே விட்டு முன்னாடி பாஷாபாய் வந்திருக்கான் பாரு பெட்ரகனை, உச்சத்தை உதறிட்டு வந்திருக்கிறாரு, 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்கிறாரு. இவர் எதுக்காக இங்க வரணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு பத்திரிகையாளர்களை மைக்கு பிடிச்சி கேட்கறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவனை யாரு கூப்பிட்டா? நீ 200 கோடி ரூபா சம்பாதிக்கிறன்னா அங்கேயே சம்பாதிச்சுட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதுன்னா, அப்ப சேவை செய்ய வர அப்படின்னா நீ உச்சத்தை விட்டுட்டு வர. உச்சத்தை விட்டு வரனா எது உச்சம் முதல்ல தமிழ் சினிமால எனக்கு சொல்லு. இல்ல உச்சத்தை விடுங்க. இப்போ இந்த பேசுறாங்க பொண்ணுங்க, குப்பை பொறுக்கிறவன் 10 வச்சிருக்கான் அப்படின்னு கேட்கும்போது உங்க அப்பா எத்தனை வச்சிருக்காரு, உங்க அண்ணன் எத்தனை வச்சிருக்காரு, உங்க புருஷன் எத்தனை வச்சிருக்காரு அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்கக்கூடாது. ஒரே உங்க அம்மா எத்தனை, உங்க வீட்டுல இல்லையா? அப்படிலாம் அப்பா அண்ணன் தம்பி அங்கெல்லாம் போவனா, உங்க அம்மா எத்தனை வச்சிருக்கோம்? அதான் உங்க வீட்டுல எத்தனை பேர் வச்சிருக்காங்க நார்மலா பேசுறீங்களே, உங்க வீட்டுல எத்தனை பேர் வச்சிருக்காங்க? எங்க வீட்டுல இல்லங்க. ஓ அப்படியா? இவங்களுக்கு என்னன்னா அந்த கட்சியில துண்டு போட்டு அந்த விஜய் கட்சியில இருக்குன்னா என்னெல்லாம் இல்ல இப்ப நீ பத்திரிகையாளரை பார்த்து உச்சத்தை விட்டுருவாரு. அவர் எதுக்குங்க வரணும்? அவன் சம்பாதிக்க வந்திருக்கான். சொல்லுங்க ரவி. இல்ல எல்லாருக்கும் வந்துட்டு எல்லா அரசியல்வாதிகளும் இப்போ ஒவ்வொரு வைஃபுகள் வச்சிருந்தது உண்மைதான். ஆனால் அவங்க எல்லாரையும் நல்லா பார்த்து கொண்டாங்க. இவர் நான் வந்துட்டு ஸ்ரீலங்கால இருந்து தான் கதைக்கிறேன். இவர் வந்துட்டு என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்த்தோம்டா, இப்போ தன்னை ஒரு தன்னை கடனா வச்சிருக்கிறதுக்காக தன்னோட உலகாலம் வாழ்ந்த மனைவி எப்படி உள்ளாக்கி இருக்கு, மனக்கஷ்டத்துக்கு உள்ளாக்கி இருந்தா தவறுதான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் உங்க தமிழை ரசிக்கிறேன். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். ரொம்ப நாளாச்சு ஒரு நல்ல தமிழை கேட்டு ரொம்ப நாளாச்சு. நீங்க பேசுனதுக்கும் நன்றி. நீங்க சொல்றது பாயிண்ட் கரெக்ட். முதல்ல இருந்தவங்க, அதாவது நம்ம தாத்தாக்கள் ஒரு வகையில இருந்திருக்கலாம். ஆனா அவங்க மனைவியை பார்த்து கொண்டார்கள், மனைவியை கைவிடல. அதான் மனைவியை கைவிடல, அவங்க மனைவிக்கு தெரியும். இப்போ இந்த வர ஜெனரேஷன் எல்லாம் மாறிட்டாங்க. இப்போ வர ஜெனரேஷன் ரொம்ப நேரம் நார்மலா தானே பேசிருந்தீங்க, பார்த்து கொண்டார்கள். அவருக்கு என்ன திடீர்னு உங்களுக்கு வருது? இப்போ இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் பிடிக்கலன்னா மியூச்சுவலா பேசி டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன நமக்கு ஒத்து வரலாமா, நம்ம பிரிஞ்சுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். நிறைய உதாரணத்துக்கு நிறைய இருக்காங்க. ஆனா விஜய் பண்றது எச்சத்தனம், காவாலித்தனம், அததான் கள்ளத்தனம் பண்ணிட்டு இருக்கிறோம், அததான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ரவி கேக்குதுங்களா? ஆமா ஆமா. அதாவது சொன்னது ஓகே, ஃபேக்ட் தான். பட் பொது வெளியில சொல்ல முடியாது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஏதாவது ஒண்ணு சைட்ல ஒண்ணு சைக்கிக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். ஆனா அவன் அதுக்காக அவன் பொண்டாட்டி தள்ளி வைக்க மாட்டான். கட்டின பொண்டாட்டிய ஓரம் கட்டிட மாட்டான். ஆமா. பொண்டாட்டிய ஒரு வீட்டு ராணி மாதிரி வச்சு பாத்துக்குப்பான்.
உன்னை எங்க வைக்கணுமோ அங்க நான் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவன். உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் வச்சுப்பானு. ஆனா மீடியா முன்னாடி வர முன்னாடி மீடியா முன்னாடி விமர்சனம் பண்ற அளவுக்கோ, பத்திரிகையாளர்கள் அதை எடுத்து விமர்சனம் பண்ற அளவுக்கோ கொண்டு வந்து விட்டது கிடையாது. என்ன நீ இப்படி விட்டிய ஏண்டா, ரெண்டு பேர்ல காசு பணம் நிறைய வச்சிருக்கன்ற, ரெண்டு பேரை வச்சிருக்கிறன்ற, அட்லீஸ்ட் வச்சிருக்கிற நீ 2 பேரை சரியா பாத்துக்கிட்டியா? மக்கள் அந்த மனநிலைக்கு போயிடுவாங்க அடுத்தது. ஆனா கட்டின பொண்டாட்டிய பத்தி ஒருத்தே இல்லைன்னு ஒருத்தன் மேடையில சொல்றான். அது ஒரு 50-100 பொம்பளைங்க சேர்ந்து கை தட்டுங்க. அதுக்கு எல்லாருக்கும் விசில் அடிச்சு அதுக்கு ஒரு சப்போர்ட். அப்ப இல்ல இங்க இவர் வந்துட்டு எனக்கு அண்ணா இவர் நினைச்சிட்ட எல்லாத்துக்குமே ரசிகர்களோட சப்போர்ட் இருக்கிறாரு, நான் எது செஞ்சாலுமே ஏத்துக்கொள்வாங்க. எங்களை மடத்தனமா நினைச்சாங்க. நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடை நான் எதிர்பார்த்தேன். நான் அப்கிரேட் ஆகல. என்னன்னா, கற்பை பத்தி பேசினா தமிழ்நாட்டுல ஒரு பொம்பளை கற்பை பத்தி பேசுனதுக்கே அப்படி கொந்தளிச்ச தமிழ்நாடு இன்னைக்கு கட்டின பொண்டாட்டிய மகளிர் தினம் முன்னாடி நாள் மகளிர் தினம் ஒன்று விழான்னு ஒன்று நடத்தி ஒர்த்து இல்லை அப்படின்னு பொண்டாட்டிய ஒர்த்து இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். எல்லாம் கை தட்டி ஆரவாரம் பண்ணி சிரிக்கிறாங்க, அதுவும் பெண்கள். அடடடடடா, வச்சுக்கோங்க. வாவ். நான் என்ன சொல்றேன், நாளைக்கு ஏதாவது ஒரு பொம்பளை பஞ்சாயத்து நடக்கும், பெரிய செலிபிரிட்டி இல்லை ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று நடக்கும். என்ன, இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகள், முக்கியமாக நடிகர்களை விட்டுருங்க, நடிகைகள், அப்புறம் பெண் போராளிகள், ரொம்ப சமுதாயத்தில் முக்கியமான லாயர்ஸாக இருப்பாங்க, சமூக ஆர்வலர்களாக இருப்பாங்க. நீங்களாம் வந்து கருத்து சொல்ல முன்னாடி வந்துடக்கூடாது. இஃப் யூ டோன்ட் ஹாவ் கட்ஸ், இனிமேல் இருக்கவே கூடாது, விட்டுருங்க. இருக்கிற மாதிரி நடிக்கிறது அதான சோஷியல் மீடியாவில் வச்சுங்க. ஒரு ஓப்பனா ஒருத்தன் சொல்றான், உங்களுக்கு அவனை விடுங்க, அவன் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு போறான். அந்த அம்மா கோர்ட்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி மறுக்கிறாரு, என்னை வீட்டுக்குள்ள விடல, லாயரை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, லாயரை வச்சு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்குறாங்க. அப்பவும் ஒரு சில பெண்கள் தான் வராங்கப்பா. அதுவும் இந்த திமுக கட்சி சார்ந்தவங்க ஏதாவது மட்டும்தான் வராங்க. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. நமக்கு என்ன, ரைட், ஓகே. நாளைக்கு வேற எவனாவது பொம்பளைங்களை தப்பா பேசி இல்ல பொம்பளைங்களை கிண்டல் அடிச்சு நாளைக்கு கான்ட்ரவர்சியா வைரல் ஆச்சுன்னா கொடியை தூக்கிட்டு வந்துடாதீங்க. நான் சொல்றது யாருக்குன்னா, சமுதாயத்துல முக்கியமான நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மனித உரிமையான இதுல இடத்துலயோ இல்ல ஏதோ ஒரு பத்திரிகையிலயோ இல்ல ஏதோ ஒரு இதுல நீங்க பெரிய இடத்துல இருப்பீங்க, இந்த ஸ்பேஸை கூட அனானமஸ் லிசன் பண்ணுவீங்க, நாளைக்கெல்லாம் வந்துடாதீங்க. இன்னைக்கு பாத்தீங்களா, இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. நான் வந்து ரீசெண்டா ஒரு இதுல பேசியிருந்தேன். அது வந்து விஜயோட கரண்ட் இஷ்யூஸோட சேர்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னத்துக்கு உனக்கு இது? தைரியமா சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்ப நீ அதை ஆமோதிக்கிறியா? அப்ப நாளைக்கு வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கற மாதிரியான படங்கள் வந்து ஏழப்பட்ட குடும்பத்துல இருந்து கூட்டின்னு வந்து மேடம் இவன் இத்தனை வச்சிருக்கான் மேடம்னா தப்புப்பான்னு அதுக்கு நான் கமெண்ட் போட்டேன். நீ பெரிய பணக்கார அரசியலை பத்தி பேச மாட்டேன், சாமானிய பத்தி மட்டும் பேசுவேன். ஒரு தலைவன் வந்து ஒரு ரோட்ல மூட்டை தூக்குறவன், ஏதோ மார்க்கெட்ல மூட்டை தூக்குறவன், பேசிக்கிட்டு அவன்கிட்ட உட்காந்து சம்பந்தப்பட்ட பேச மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. இது என்ன மாதிரியான மனநிலை தெரியுங்களா? இந்த ராஜா மனநிலைன்னு சொல்லுவாங்க. தனக்கு கீழே இருக்கிறவனை எனக்கு கீழே இருக்கிறவனை நான் வந்து அவனை வந்து அடிமைப்படுத்துறதும், எனக்கு மேல இருக்கிறவன் என்ன அடிமைப்படுத்துறதும், அவனுக்கு இது ஒரு சைக்கிள் மாதிரி போகும். நான் தான் சொல்றேன் இல்லையா, இந்த ஃபேக்கு போராளிகள்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பெண்களுக்காக நாங்க போராடுறோம், நாங்க தான் அப்படியே வருவாங்க இல்லையா. இதுல தெரிஞ்சிச்சுல்ல விஜய் கேட்க வக்கு செம்பு பாட்டு ஒண்ணும் பண்ணான், அது அவன் அபிஷியலா லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கு எவ்வளவு பேர் கொடி பிடிச்சிங்க மாதர் சங்கம் போயிட்டு. இப்படி ஒரு பாட்டு எழுதலாமா, லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் ஏதோ போட்டு இது பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரியான ஒரு வார்த்தை தானே, இல்ல அதே மாதிரியான ஒரு வார்த்தை தானே இது. ஒர்த் இல்லைன்னு சொல்றது மட்டும் உங்களுக்கு அதுக்கு எப்படி நீங்க ஈக்குவேட் பண்ணாம இருக்கீங்க?
அது எவ்வளவு கேவலமான வார்த்தையோ அதுக்கேத்த மாதிரி கேவலமான வார்த்தை தானே ஒருத்தி இல்லைன்னு இல்ல சொல்றது. எனக்கு ஒண்ணு ப்ரோ புரியல. இதையெல்லாம் நாங்க கதைக்கிறால வந்துட்டு எங்களை தான் என்ன தற்குறி அது எல்லாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய ரசிகர்கள் என்ன, அவங்களே தற்குறிகள் மாதிரி இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் அவனுங்க பண்றாங்க. ரசிகர்கள் ஜாம்பிங்க, அவங்கள விடுங்க. அவனுங்க இல்ல காசு தீத்துருவாங்க. நாளைக்கு வந்து அவங்க இல்ல நான் நாளைக்கு இல்ல வந்து நான் எல்லாரும் இன்னைக்கு தீத்துன்னு வந்து ஒரு செல்ஃபி போடுங்கன்னா போடுவானுங்க இல்ல புறம்போ பசங்க. பொதுவா ஒரு நிமிஷம் இருங்க எல்லாரும். பொதுவா பெண்கள் தினம் அன்னைக்கு பெண்களை பெருமையை உயர்வா பேசுவாங்க. அது எப்போதும் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்கள் தினம் அன்னைக்கு பெண்களை கேள்வி கேட்கிற நிலைமைக்கு நமக்கு என்னப்பா, நம்ம இங்கே சாதாரணமாக நம்ம யூடியூப்ல உட்காந்து சேனல் வச்சுப்பீங்க, இன்ஸ்டாவில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தனியாக பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சுப்பீங்க. இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு பெண் ஏதோ ஒரு ஏதோ ஒரு அசம்பாவம் நடந்துருச்சுங்க, ஒரு பொம்பளைக்கு ஏதோ ஒரு அசம்பாவம் நடந்துருச்சுங்க, அப்படியே எல்லாம் கொடி பிடிச்சி தூக்கி வர மாட்டீங்க? வேற இஸ் சின்மை. இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன், அவங்க தான் குரல் கொடுக்கணும் இல்லை, அவங்கள மாதிரி நபர்கள் எல்லாம் எங்கே போகணும்? அவங்களும் குரல் கொடுக்கல, அவங்களாம் ஏன் குரல் கொடுக்கணும்? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேஸ்ட் வைஸ் பேசக்கூடாது, கேஸ்ட் வைஸ் ஏன்னா நான் சொல்கிறேன், இவங்களுக்கெல்லாம் இப்போ எங்கே மற்ற இருக்கிற பெண்களுக்கெல்லாம் என்ன பயம்னா, விஜயை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணி பேசிட்டோம்னா எங்கே நம்மளை வந்து அப்யூஸ் பண்ணிடுவாங்களோ, அப்போ பயப்படுறோம். அப்போ இப்போ ஒன்று சொல்கிறீங்கல்ல எல்லாரும், இந்த பெண்கள் தினம் அன்னைக்கு ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு பல துறைகளை போகிறதுக்கு ரொம்ப சிரமங்கள் இருக்குது, மேலே உயர் பதவிகள், இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸில் உயர் பதவிகள் போகிறதுக்கு நிறைய சில கஷ்டங்கள் இருக்குது, பேமெண்ட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேமெண்ட் கிடையாது, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க கார்பரேட் கம்பெனிஸில், இல்லை வந்து அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்கும்போது சில பிரச்சனைகள்லாம் வெளில, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா பெண்களுக்கு? யார் குரல் கொடுக்கறது? ஆண்களா? சரி நாங்கள் கொடுத்துட்டோம், ஒரு வாரமாக கொடுத்துட்ருக்குறோம், இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுலேருந்து கொடுத்துட்ருக்குறோம், நீங்கள் எங்கே போனீங்க எல்லாரும்? நீங்கள் எங்கே போனீங்க எல்லாரும்? ஏன் கொடுக்க மாட்டீங்களா? அப்போ ஆண்கள் சப்போர்ட்டு பண்ணுறான், இந்த மாதிரி தப்பு நடக்குது, இது தப்பு, ஒருத்தனுக்கு ஒருத்தியோட இருக்கணும். இப்போ பொம்பளைங்க போயிட்டு அங்கே இருக்கிற அந்த டிவி கட்சியில் இருக்கிற, ஏங்க என்னங்க எல்லார் வீட்லையும் நடக்கிறதாங்க, இல்லை புரியல, அடுத்தவங்க வீட்டில் இன்னொருத்தனை வச்சிருக்கானா இல்லைன்னா உன் மயிருக்கு எப்படி தெரியும்? யார் நீ? உன் புருஷன் உட்காந்து வேற ஒருத்தி எவனா கூட வச்சிருக்கிறான்னா நீ வச்சு நீ சந்தோஷப்பட்டுக்க, நார்மலைஸ் பண்ணிக்க. உன் அப்பங்காரன் வந்து வேற ஒருத்தி வச்சிருக்கிறான்னா நீ நார்மலைஸ் பண்ணிக்க. அடுத்த வீட்டுல எல்லா வீட்லயும் இப்படித்தான் நடக்கிற, நீ தான் பெட்ரூம்ல போய் எட்டி பார்த்து விளக்கு பிடிச்சி பாத்தீங்களாடி? அடுத்து வாடி போடி தான் வரும். அடுத்து இவரை போலயே எத்தனை உச்சங்க தொட்ட நடிகர்கள் அவங்க கட்டின பொண்டாடிகளுடைய சந்தோஷமா வாழ்ந்து படம் நடிக்கிறது, இவரை போலயே இதே சினிமா துறையில ஒருத்தனுக்கு ஒருத்தியா யாருமே இல்லையா? எந்த நடிகருமே இல்லையா? அதான் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் அவங்கள பார்த்த ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு அவங்கள மாதிரி இருக்கலாமே. வந்துட்டாளுங்க ப்ரோ. ஒரே நிமிஷம் டைட்டில் மாத்துங்க ப்ரோ. என்ன ப்ரோ கள்ள புருஷன்னு போட்டிருக்கீங்க? தாலி கட்டினாதான் புருஷன், அவன் எங்க புருஷன்? இல்ல தாலி கட்டலனா தான் கள்ள புருஷன், தாலி கட்டினா புருஷன், தாலி கட்டலனா கள்ள புருஷன் ப்ரோ. கள்ள புருஷனா தாலி கட்டணும் ப்ரோ, அவன் கள்ள தாலி கட்டினா புருஷன், தாலி கட்டலன்னா கள்ள புருஷன். எதுக்கு பஞ்சாயத்து ரெண்டுத்தையும் மாத்தி ரெண்டு கூத்தியா வெற்றி கழகம் போடுற? கூத்தியா வெற்றி கழகம் அது வந்து கரெக்டா இருக்கு. கூத்தியா வெற்றி கழகம் போடுற, நல்ல 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 சுத்தமான தமிழ்ல போடுற. விஜய் அடிக்கிற லெவலுக்கு ஏன் யாரும் த்ரிஷா அடிக்கிறது இல்ல? அங்கதான்டா நான் முதல்ல கேட்டேன், எனக்கு பதில் என்ன தெரியுமாங்க ப்ரோ, இந்த பக்கம் இவன் அடிங்க ப்ரோ, எப்படிரா? இல்ல இவன இல்ல அது எனக்கு புரியுது. ஏன்னா வந்துட்டு இவன் தான் இப்போ மெயின் ஃபிகர், இவன் தான் நம்ம சினிமா ஃபைட் இருக்கு இல்ல ப்ரோ, சினிமா ஃபைட் பொலிட்டிக்கல் ஃபைட் எல்லாத்துலயும் இவன் இன்வால்வ் ஆயிட்டான். சோ இவன் அடிக்கிறது கரெக்ட், அந்த அம்மா இதனால எஸ்கேப் ஆகுது. இல்ல பார்த்திபன் ட்விட்டர் போட்டதுக்கு வந்து 2 பேர் இந்த பொண்ணுங்களை மட்டும் தான் டார்கெட், ஒரே சேர்ந்து விஜய் ஓக்குது, பொண்ணுங்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவீங்களா? இந்த மேல் டாமினன்ட் சொசைட்டியே இப்படிதான் போட்டிருந்தாங்க. டேய் ஒரு மனசாட்சியோட பேசுறா, என்னதான் இல்ல சமத்துவம் பேசுறாங்க இல்ல, வா இதுல கொண்டு வா சமத்துவத்தை. ஆண் தப்பு செஞ்சாலும் பெண் தப்பு செஞ்சாலும் தப்பு தானே வக்காளி. அப்புறம் என்ன பொண்ணு, அப்புறம் என்ன ஆணு? அப்படி ஒரு ஒண்ணும் தெரியாத பாப்பாவா திருஷா? இல்ல ஒண்ணும் தெரியாத பயலாம், அவன் வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது அவனுக்கு? இல்ல பேசிக் அப்பார்ட் ஃப்ரம் நம்மள எல்லாருமே விஜய் பிடிக்காது ஹேட்டர்ஸ். விஜய் தான் இருக்கிறதுலே இல்ல ஒரு மேல அடி வாங்கினான், த்ரிஷா லைட்டா தான் அடி வாங்குச்சு. ஒரு ட்விட்டு போட்டதுக்கு ஐயோ த்ரிஷாவை பத்தி ட்வீட் தான் முதல்ல போட்டாரு ஒர்த் இல்லையா அப்படின்ட்டு, அப்புறம் தான் அந்த ஸ்டேஜ்ல பேசினது. சொல்லுங்க சார். மேல மாறிடுச்சா டைட்டில்?
ஏ இல்ல எடுறா எடுத்துருவா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இல்ல அது எடு இல்ல எடு. சரி கரெக்ட் தான் கூத்தியால் 2-3 கரெக்ட் பேர்த்த தான். இருக்கு நமக்கு. ஆனா அது யாரெல்லாம் சொல்ல மேல இருக்கு நிறைய பேர் சொல்ற மாதிரி இருக்கு. எப்படியும் 5 பேருக்கு மேல இருக்காங்க. இல்ல சரி இப்போதைக்கு இல்ல ஒண்ணு வைப்போம். எடுத்துரு. எடுத்தாச்சு. நான் அடைக்கிறேன். இல்ல ஹோஸ்ட் தான் எடுக்க முடியும். இல்ல எடுத்துரு. கோஸ்ட் எடுக்கலாம். ஓகே சரி. இந்த த்ரிஷா விட்டுருங்க. இல்ல புரியல. கிராமத்துல ஒண்ணு சொல்லுவாங்க என்ன தெரியுமா? எத்தனை பேர் குடியை கெடுத்தவடி நீ அப்படிம்பானுங்க. எத்தனை பேர் விட்டு தாலி அறுத்தவ நீ அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அடுத்த இப்ப பொண்டாட்டி ஏரிங்கெல்லாம் சண்டை போடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சக்காளிக்கு சண்டைலாம் நீங்க போய் இப்ப பாத்தீங்கன்னா கிராமத்துல நடக்கும். எத்தனை பேர் விட்டு தாலி அறுத்தவடி நீ, என் குடி எதுக்கடி கெடுக்க வந்திருக்கிற அப்படிம்பாங்க. சங்கையா கேட்பாங்க. இதுக்கு பிறகு தான் மானாவாரியா கேட்பாங்க. இன்னும் சில எல்லாம் இங்க நம்ம ஸ்பேஸ்ல இங்க சோசியல் மீடியால பேசுற வார்த்தைகள்லாம் தாண்டி அங்க பேசுவாங்க. என்ன அதெல்லாம் பேசும்போது அதெல்லாம் வந்து கேட்கறவனுக்கு காது பொய்யணும். ஓப்பனா சொன்னா கிராமத்துல கேட்கறவன் காதே ரத்தம் வரும். அந்த அளவுக்கு மானாவாரியே கேட்பாங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்க விஜயை மட்டும்தான் கேட்கணும். பெண்ணை தொட்டா பெண் என்றவள் சும்மா சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு இந்த சமூகத்துல இந்த சோசியல் மீடியால நானும் ஒன் ஆஃப் தி செலிபிரிட்டி, ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் தி விமன் பவர், கமான் கேர்ள் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த நார்மல் ஐடிஸ்லாம் விட்டுருங்க. சாதாரணமாக விட்டுருங்க. இந்த பெரிய லெவலில் கொஞ்சம் சொசைட்டியில் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எங்கே போனீங்க? இந்த கட்சி சார்ந்தவங்கலாம் ஓரளவுக்கு பேசுகிறாங்க லேடிஸு. அதுவும் திமுக கட்சியில் இருக்கிறவங்க தான். மற்ற சைடில் இருக்கிற கட்சிகள்லாம் வாயவே திறக்கிறது இல்லை. அதுவும் லேடிஸு. அது அவங்க பர்சனல். நம்ம ஏன் தொட்டுக்கிட்டு? நியாயமாக சொல்லு. அரசியல்வாதிகளுக்கு பர்சனல் இருக்கா என்ன? நியாயமா பேசு. அரசியல்வாதின்னு கிடையாது, பொது வாழ்க்கைக்கு வர யாருக்குமே பர்சனல் கிடையாது. ரெண்டு ஒண்ணுதான். இப்ப என்ன சேவை செய்யறதுக்கு எத்தனை பேர் இங்க சமூக சேவை செஞ்சுட்டு எல்லாம் அரசியல் கட்சியில தான் இருக்கிறாங்க. நானே கேக்குறேன், அரசியல் கட்சியில இருக்கிறவங்களுக்கு பொது வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு வந்துருச்சு அப்படிங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு தனிப்பட்ட பர்சனல் ஒண்ணு இருக்கா? கடந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் எடுத்து போட்டு அவங்க அந்த விமர்சனம் பண்ணதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை எடுத்து போட்டு இவங்க மேடையில பேசினது பொதுமக்கள் கிடையாது, இதே அரசியல்வாதிங்க தான். இதே அரசியல்வாதிங்க தான், மாற்று கருத்தே கிடையாது. இல்ல அது ஒருத்தர் ரைட் அப் எழுதியிருப்பாரு, நான் வேணா ஷேர் பண்றேன். அரசியல்வாதிக்கு பொதுவா பர்சனல் ஒண்ணுமே கிடையாது, பிகாஸ் அவங்க சமூகத்துல லீடரா எமர்ஜ் ஆகுறாங்க. நம்மள மாதிரி சாதா மக்கள் தப்பு செய்யலான்றதுக்கு எல்லாருக்குமான எக்ஸாம்பிளா நிக்கிறாங்க. அவங்களுக்கான பர்சனலே கிடையாது. இது ஒண்ணு கட்டமைக்கிறானுங்க. இது ஒரு பிம்பம் ஒண்ணு பண்றானுங்க. என்னமோ இவனுங்க தான் அரசியல் தெரிஞ்ச மாதிரி, நமக்கெல்லாம் ஒரு மயிரும் தெரியாத மாதிரியா. அரசியல்வாதிகளுக்கு ஏது பர்சனல்? அது வந்து ஒரு சத்திர மாதிரி, ஊருக்கு முன்னாடி வாசலுக்கு ஊரு எல்லையில இருக்கிற ஒரு சத்திரம் மாதிரி. யார் வேணாலும் படுத்துட்டு யார் வேணாலும் தூங்கி வச்சுட்டு போனோம். அந்த மாதிரியா தானே ஒரு வாழ்க்கை. அது வெளிப்படையா இருக்கணும், வெளிப்படைத்தன்மை. இந்த பாரு, நான் இப்படி இருக்கிறேன், ஒருத்தனுக்கு ஒருத்தன் என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், இந்த மாதிரி என்னால ஒரு வீட்டை என்னால கரெக்டா காப்பாற்ற முடியும்னா அதே மாதிரி என் தெருவை என் ஊரை என்னால காப்பாற்ற முடியும் நான் நினைக்கிறேன். அரசியல்வாதிகளுக்கு பர்சனலே ஒண்ணு கிடையாது. இங்க இருக்கிற ஜேர்னலிஸ்ட் புதுசா கொண்டு வந்து ஒரு பேப்பர் கொண்டு வந்து காடை கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உள்ள. அரசியல்வாதிகளுக்கு பர்சனல் கிடையவே கிடையாது. நான் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், அது எடுத்து மேலே போட. அது வந்து புதிய தலைமுறை தான் அந்த ரைட் அப்ப வீடியோவாவே போட்டிருப்பான். நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாரு. யாருக்கு மேல ஷேர் பண்ண பக் இருக்கு, கீழ கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. ஆமா, இல்ல கமெண்ட்ல போடு. அதே மேல பக் இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் வேற ஏற்கனவே பஞ்சாயத்துல போடுது பக்குன்னு. இது இன்னும் அப்படியே மக்களை டைவர்ட், அப்படியே மக்கள் அப்படியே ஆமா இல்ல எல்லாருக்கும் பர்சனல் தானே. எப்படிடா பர்சனல்? நீ வந்து ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கம்பெனில வேலை பார்க்குற, அது உன் பர்சனல். நீ வந்து இங்க வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்துல நீ வேலை பார்க்குற, அது உன் பர்சனல். நீ அரசு ஊழியர், நீ தனியார் ஊழியர், நீ விவசாயம் பண்றியா, நீ சொந்த தொழில் பண்றியா, சிறு தொழில் பண்றியா, பெருந்தொழில் பண்றியா, இல்ல நீ வேற ஏதோ தொழில் பண்ற அப்படின்னா அது உன்னுடைய பர்சனல். ஆனா நீ பொது வாழ்க்கை அரசியல்வாதியா நீ வந்துட்டீங்கன்னா உனக்கு பர்சனலே கிடையாது. இது நீ எந்த அரசியல் கட்சி தலைவரை ஆனாலும் நீ எடுத்து வச்சுக்க. நான் விஜய்க்கு மட்டும் சொல்லல, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் உங்களுக்கு பொது வாழ்க்கை வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பர்சனல்னு கிடையாது. நாளைக்கு இப்ப எனக்கு பொண்டாட்டி கிடையாது, பாஷா பாய் வச்சுப்போம், இல்ல இவன் ரெட் டிராகனே வச்சுப்போம்,
இப்போ இவன் ரெட் டிராகனுக்கு வந்து நாளைக்கு வந்து இப்போ இவன் வந்து நார்மலாக வேலை பார்த்துட்டு இருக்கிறான், ஓகேவா? இவன் ஒய்ஃப் நாளைக்கு ஒரு கோயிலுக்கு ஒன்று போகிறாங்க, இல்லை ஒரு 4 இடத்துக்கு ஒன்று போகிறாங்கன்னா யாரா கேட்பாங்களா? என்ன கேட்க மாட்டான், யாருன்னே தெரியாதும்பான். அதுவே ஒரு எம்எல்ஏவோட பொண்டாட்டி நாளைக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா, ஒரு யாரும் தெரியுமா? எம்எல்ஏ நம்ம இருக்கார்ல, அவர் ஒய்ஃப்டா. அப்படியா? அதுவே ஒரு எம்பியோட ஒய்ஃப் போகிறாங்க, மந்திரி ஒய்ஃப்டா, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. போய் மனு கொடுப்பாங்க, மாமா ஐயாட்ட சொல்லி ஏதாவது கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்கம்மா, இந்த மாதிரிம்மா அப்படின்னா சரிங்க பார்த்துக்கிறாங்க. இப்படி நடக்கும். இதுவே முதலமைச்சர்னா, சிஎம் ஒய்ஃப்டா, தள்ளு ஓரமாக தள்ளு, இந்த பக்கம் தள்ளு, வழி விடு. இதுதான் விஷயம். இவங்க ஜேர்னலிஸ்டம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, திருட்டுத்தனத்தை ஒன்று பண்ணுறானுங்க. அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கான ஒரு திருட்டுத்தனம் ஒன்று இருக்கும். அது என்ன திருட்டுத்தனம்னா, இதான் காத்து வாக்கில் கொண்டு வந்து 10 கார்டு இருக்குன்னா 11வது ஒரு ஜோக்கர் கார்டை உள்ள கொண்டு வந்து சொருவானுங்க. ஏன்னா டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கு. அது அந்த கார்டு வந்து யாரும் எதிர்க்க மாட்டாங்க, தெரியும். சில பேர் பார்த்துருவான், இவன் கார்டை சொருறான்டா, நல்லா தெரியும், ஆனால் சொல்ல மாட்டான். ஏன்? நம்ம அதை கேட்க போய் நம்ம பர்சனல் நோண்டி எடுத்து வெளில போட்டானுங்கன்னா நாரும்ல, அதனால வாய் திறக்காம கம்முன்னு விட்டுறது. கேட்கணும். என்னைக்கு அரசியல்வாதிங்க, என்னைக்கு ஒரு அரசியல் தலைவர்கள் எல்லாம் வெளிப்படைத்தன்மையா என்னைக்கு ஓப்பனா இருக்கிறாங்களோ அன்னைக்கு பிரச்சனையே இருக்காது. நீ மறைச்சினாதான் உனக்கு பஞ்சாயத்து, நீ மறைக்கலன்னா உனக்கு பஞ்சாயத்து இல்லை. அந்த டெக்னிக்கை தான் இங்க விஜய் ஃபாலோ பண்றான். அதை இங்க நார்மலைஸ் பண்றதுக்காக தான் அவன் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சான். முதல் ஸ்டெப்ல செம்மையா மாட்டினான். அவனா நினைச்சிட்டான் எல்லாரும் நம்மள அரசியல்வாதியா பாக்குறாங்க. ஊர்வலத்துல அவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு கேக்குதா? பேசுங்க. இல்ல, ஊர்வலத்துல இருக்கிறவங்களுக்கு அவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கான், ஜானருக்கு என்ன சொல்ல, ஊர்ல இருக்க அரசியல்வாதி எல்லாம் இந்த எல்லாம் இருக்கிறான், நீ மட்டும் என்ன அதெல்லாம் நீ ஒன்றும் பிரச்சனை, போயிட்டு வா. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் விமர்சனம் பண்ணுவான், அப்புறம் போக சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கான். இவனை அதை நம்பிட்டு வந்து டிங்கின்னு வந்து ஆட்டி நின்று இருக்கிறான். தம்பியே, ஊர்ல இருக்கிறவனா நடிகம் கிடையாது, அரசியல் கட்சி ஆரம்பிச்சவெல்லாம் நடிகம் கிடையாது. நீ நடிகன், சினிமா துறையில வந்திருக்கிற, உன்னை நீயே பிரபலப்படுத்திக்கிட்டே சுத்திட்டு இருக்கிற, சினிமாவில் பிரபலப்படுத்திக்கிட்டே இங்கேயும் வந்து அதை தான் பண்ணிட்டு இருக்கிற. நீ நாளைக்கு ஒரு சின்னதாக நீ தும்புனா கூட அது நியூஸாக வந்து எடுத்து போட்டு ஏன் தும்புனா எதனால தும்புனான்னு உட்காந்து போடுற சேனல் இங்கே இருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க? உன் கூட இருக்கிற நடிகை சும்மாவா? அது கீ கொடுக்குதா, நீ கீ கொடுக்குறியா? இல்லை 2 பேருக்கும் ஒன்றும் தெரியாதா? 2 பேருக்கும் நல்லா தெரிஞ்சுதான் பண்றாங்க. 2 பேரும் தெரிஞ்சுதான் பண்றாங்க. இந்த கார்டை எடுத்துக்கிட்டு எவனா வந்தானுங்கன்னா, நீங்க எங்க கமெண்ட் பண்றீங்க, ட்வீட்ல எங்கேயாச்சும் போய் கமெண்ட் பண்றீங்க, உங்கள்கிட்ட எவனா அந்த கார்டை எடுத்துட்டு வந்தான்னா முதல் கேள்வி கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டா உனக்கு எங்க இருக்கு பர்சனல் மட்டும் சொல்லுங்க. ஏன் அரசியல்வாதிகளாம் பர்சனல் இருக்கக்கூடாதா? இது வரைக்கும் இருந்தது இல்லடா, நீ என்ன புதுசா பர்சனல் கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து நொழுத்துற? இது வரைக்கும் இருந்தது இல்ல. என்ன காமராஜருக்கு பர்சனல் இருக்கா? அண்ணாவுக்கு பர்சனல் இருக்கா? கக்கனுக்கு பர்சனல் இருக்கா? தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு முன்னுதாரணமா எடுத்து மேடையில பேசுறது யாரு? பொதுமக்களா? அரசியல்வாதி தானே. நல்ல கணிப்பு இறந்தாரு, எவ்வளவு எளிமையா வாழ்ந்தாரு, எவ்வளவு இதா வந்தாரு, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை தானே எடுத்து போட்டு எல்லாம் பேசுறாங்க. அப்ப அது பர்சனல் இல்லையா? எங்கேயா இருக்கு பர்சனல்? ஒரு மனிதன் இன்னொரு மக்களுக்கு, ஒரு ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் உதாரணமா இருக்கணும்னா அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை எடுத்து போட்டுதான் எடுத்துக்காட்டா எல்லாரும் எடுத்து சொல்லுவாங்க. இதுக்குத்தான் இப்ப நான் அந்த வருவரை சொன்னேன். காமராஜர் அண்ணா, அறிஞர் அண்ணா ஆரம்பிச்சு நான் எல்லா தலைவருக்கும் நான் எடுத்துட்டு வரேன். நீ யாரெல்லாம் தலைவர் நீ நினைக்கிறியோ எல்லாரையும் எடுத்துட்டு வா, இன்க்ளூடிங் விடுதலை புலி பிரபாகரன் முதற்கொண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியப்படுத்தாங்க. ஒரு தலைவன்றவன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நான் ஒழுக்கமா இருக்கிறேன்றான் இல்லை எப்படி இருக்குன்றத ஓப்பனா அங்க இருக்கிற அவனை நம்பி இருக்கிற கூட்டத்துக்கு எல்லாரும் தெரியப்படுத்துவான். அப்படி தெரியப்படுத்தும் போது அதை முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. தயவு செஞ்சு ஒன்று சொல்றேன், நார்மலைஸ் பண்ணாதீங்க. அவங்கவுங்க பர்சனல் பத்தி நம்ம எப்படி இப்படி ஒரு கேள்வியா கேட்டு உன்னை நம்ம மடக்கணதான் நினைக்க